வழக்கமான மிளகு ரசத்திற்கு மாற்றாக பாசி பருப்பு பயன்படுத்தி சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ரசம் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். பாசி பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 6, பூண்டு பல் 6, காய்ந்த மிளகாய் 4, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, தக்காளி 2, புளி, நெல்லிக்காய் அளவு, நெய் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மல்லி விதை அரை ஸ்பூன். முதலில் எடுத்துக்கொண்ட பாசி பருப்பு தக்காளியை நன்கு சுத்தம் செய்து பின் குக்கர் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து 5 விசில் வர வேக வைத்து இறக்கவும். இதனிடையே எடுத்துக்கொண்ட புளியை தண்ணீரில் கரைத்து புளி கரைசல் தயார் செய்து தனியே எடுத்து வைத்துக் கொள்ளவும். தொடர்ந்து கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் மிளகு, சீரகம், மல்லி விதை, பூண்டு சேர்த்து வதக்கி அடுப்பில் இருந்து இறக்கி நன்கு ஆறவிடவும். பின் மிக்சி ஜார் ஒன்றில் இச்சேர்மத்தை சேர்த்து நன்கு பொடியாக அரைத்துக் கொள்ள ரசம் பொடி ரெடி. தற்போது ரசம் தயார் செய்ய பாத்திரம் ஒன்றை அடைப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் வெங்காயம், கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பின் இதனுடன் வேக வைத்த பருப்பு, புளி கரைசல், இரசப்பொடி, போதுமான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான பாசி பருப்பு ரசம் ரெடி.